ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக முடிஞ்சிரும். எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ண பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா 2 மினிட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ண பிறகு ஸ்வீட் கார்ன் நான் பாயில் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் சொல்கிற அளவு இது. அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சுக்கோங்க. 2 விசில் முடிஞ்சோடனே 5 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி. இந்தமாரி ஈஸி ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.